Smiling on the now. Hi, good day. Namaste. Namaste, Mr. Balakrishnan ji. Namaste. I like to call you Bhagwan Krishna. I Krishna hope. is everywhere. Yeah, I hope you like it. Because some of our viewers has also commented the same. Okay. ஸோ இது வரைக்கும் நேற்று வரைக்கும் நம்ம 1 or 2 செஷன்ஸ் பார்த்துருக்கோம். உங்களோட கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஐ மீன் இட் வாஸ் குட். வியூவர்ஸ் ஆல்சோ நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சார்பிலையும் சரி என்னோட எஸ்பெஷலி என்னோட சார்பில் எனக்கு ஒரு சிம்பிளான ஒரு குவரி, பட் இட்ஸ் அ வெரி பிக் கொஷன் மார்க். எல்லாருக்கும் அது சிம்பிளாக இருந்தாலும் இன்னைக்கு எல்லாருக்கும் வெரி பிக் கொஷன் மார்க். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் லைக்? லவ்னா என்னது? ப்ளீஸ். ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டு அசால்ட்டாக லவ்னு என்னன்னு சொல்லிட்டீங்க. அதான் சொன்ன பாருங்க, சிம்பிள். பட் உங்களுக்கு அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடாது. யூ ஆர் எ மெடிடேட்டர். இப்போ சொல்லணும்னா இப்போ எஸ்ஜே சூர்யா சொன்ன மாதிரி இங்கே பூ இருக்கா, இங்கே வண்டு இருக்கா, இங்கே பூ இருக்கா, இங்கே வண்டியாக வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி எல்லோரும் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது. லவ் இஸ் சம்திங் வெரி மச் டிவைன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். இன் விச் எவர் வே இட்ஸ் கெட் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா லவ் இஸ் டிவைன். ஸோ லவ் வந்து எல்லாருக்குமே வேணும். எவ்ரிபடி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் லவ் தான். இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா நல்ல ஒரு ரோஜா செடி இருக்குது, ரைட்? ரோஜா செடியில் வந்து நல்ல பூ, நல்ல மொட்டு இருக்குது, பூ இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, ரைட்? இப்போ அந்த ரோஜா செடியை வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்களா, லைக் பண்ணுறீங்களா? நீங்கள் லவ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? லவ் பண்ணனா அது ஒன்றும் நரிஷ் பண்ணுவேன், அதை கேர் பண்ணுவேன். அதான் ரைட். நரிஷ் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் அந்த ரோஜா செடியை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா அதுக்கு தண்ணி நிறைய டெய்லி தண்ணி வாட்டரிங் பண்ணுவீங்க. அதுக்கு நல்ல தேவையான மண், அதை சேஃபான ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க. அதை நிறையா டேக் கேர் பண்ணுவீங்க இல்லையா? அதை வாட்டரிங் பண்ணி அதை நரிஷ் பண்ணி அதுக்கு நிறைய உரம்லாம் கொடுத்து அதை இன்னும் நிறைய பூ வரும். நிறைய பூ வந்தால் அது யாருக்கு? நமக்கு தானே. அந்த செடியில் இருக்க பூ நமக்கு தானே. ஸோ யூ டேக்கிங் கேர் ஆஃப் த ரோஸ் பிளான்ட். ஓகே. ஸோ அந்த டேக்கிங் கேரோடு சேர்த்து தான் அந்த லவ்வும் அதில் வந்து ட்ராவல் ஆகும். புரியுதுங்களா? அப்போது நிறைய பூ வந்துச்சுன்னா அந்த பூ நம்ம தான் எடுக்க போகிறோம். இதை மைண்டில் வச்சுக்கணும். 2 வந்து என்னென்னா லைக்ன்றது என்னென்னா, பூ இருக்கா, டக்குன்னு பறிச்சோமா, எடுத்துகிட்டு போயிட்டோமா அப்படின்றது லைக். அந்த செடியை கேர் பண்ண மாட்டோம். அது என்ன இருக்குது, அதுக்கப்புறம் அது உயிரோடு இருக்குது, உயிரோடு இல்லை, அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஜஸ்ட்டு பூவை பறிக்கிறோம், பிடிச்சிருக்கு, அது பேர் லவ்ன்றோம். என்ன சொல்கிறோம்? அது பேர் லவ்ன்றோம். அப்போ ஒன்ஸ் நீ பூவை பறிச்சிட்டின்னா அந்த பூ என்ன ஆகிடுது? செடியிலேருந்து பிச்சாச்சு, அந்த பூ இஸ் டெட். பூக்கு உயிர் இருக்கா? கிடையாது. பூவை பறிச்சுட்டா பூ இஸ் டெட். அப்போ மாதிரி உங்கள் லவ்வும் செத்து போயிடும். அப்போ லவ் பண்ணி நம்ம நரிஷ் பண்ணும்போது கூட பூ எடுக்கிறோம் தானே? இல்லை, அப்போ வந்து உங்களுக்கு நிறைய அந்த செடி உயிரோடு இருக்குல்ல, நம்ம பூ எடுக்கல. அப்போ பூ எடுக்கிறோம், அது வேறு விஷயம். பூ எடுப்போம் தான், இன்னும் நிறைய பூ வரப்போகுது அதில். நீ அந்த செடி வந்து யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் இட். அந்த செடி வந்து அலைவாக இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் பூ பறிக்கிறதுக்கும் பூ பறிச்சுட்டு நீங்கள் போயிடுறீங்க, அந்த தொட்டியை தள்ளி விட்டு போயிடுறீங்க, அப்படி இருக்காங்க நிறைய பேர். ஓகேவா? ஸோ யூ லைக் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுவீங்க, அதை டேக் கேர் பண்ணுவீங்க, எல்லாம் அந்த செடியில் நிறைய பூ பூக்கும், அதை நீங்கள் ரசிக்கலாம், அதனோடய இருக்கலாம். நீங்கள் வெறும் லைக் பண்ணி பொசஸ் பண்ணிங்கன்னா பூவை மட்டும் கிள்ளிட்டு போவீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தான் இப்போ எக்ஸ்டர்னல் லுக்கில் பொசஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்ப நாள் பிளான் பண்ணி பொசஸ் பண்ணுவாங்க. பொசஸ் பண்ணி முடித்தோன்னே நான் சொல்கிறது தான் கேட்கணும், ரூமில் தான், வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, நான் சொல்கிற ட்ரெஸ் தான் போடணும், எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்க வைக்கிறது. இது பேர் லவ் கிடையாது. திஸ் இஸ் கால்டு பொசஷன். அதாவது ஒருத்தவங்கள பொசஸ் பண்ணி அவங்கள அடிமையாக்கி, பொசஸ் பண்ணுறது எப்படி, லவ்ன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணி அவங்கள அடிமையாக்கி வச்சுக்கிறது. ஸோ லவ் இஸ் காட் சொல்கிறாங்க. ஸோ
யூ ஹாவ் டு பி ஓப்பன். நம்ம லவ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்து அவங்களும் ஷி ஹேஸ் டு ஆர் ஹி ஹேஸ் டு லிவ். அவங்க எப்படி இந்த ரோஜா செடிக்கு வந்து தண்ணி அதுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோமோ அதே மாதிரி யூ ஹேவ் டு சப்போர்ட் த பர்சன் ஹூம் யூ லவ். அதை விட்டுட்டு அவங்கள ஹராஸ் பண்ணுறது அடித்து வைக்கிறதெல்லாம் வந்து நிறைய வந்து சைக்கிக்கான விஷயம். ஆமாம், இன்றைக்கி நிறைய லவ்வே வந்து இட்ஸ் அ சிச்சுவேஷனல் ஷிப் தான். லைக் நிறைய ஷிப் யூஸ் நேம் கொடுக்குறாங்க. ஐ திங்க் இட் இஸ் லைக் ஸோ புத்தா இப்போ இது சொன்ன விஷயமே வந்து இட்ஸ் ஒரு புத்தாவுடைய கதையில் வர்றது தான் இது. நீங்கள் ஒரு மரத்தை வந்து விரும்புனீங்கன்னா அதை நீங்கள் தண்ணி ஊற்றி அதை வந்து வளருங்க. ஒரு செடியை விரும்புனீங்கன்னா அதுக்கான சூழலை கொடுங்க. டேக் கேர் ஆஃப் இட், யூ நரிஷ் இட், யூ டேக் கேர் ஆஃப். நீங்கள் ஜஸ்ட்டு லைக்கில் இருந்தீங்கன்னா அந்த மரத்தை வெட்டி அந்த ஃபர்னிச்சர் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. ஸோ ஹூ யூ ஆர்ன்றது உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு ஆப்போசிட்டில் உங்களை லவ் பண்ணுறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு தெரியணும். ரைட். எப்படியா 2 பேருக்கு தெரிஞ்சா ஓகே. ரைட்.